இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நம்ம வளசரவாக்கம் இருக்கு இல்லையா, விருகம்பாக்கம், அந்த ஐநெக்ஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த வந்து திருநெல்வேலியில் பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. இது முறைகேடாக பத்திரப்பதிவு நடந்து இந்த விவரங்களை பெற்று நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு போலீஸ்லேருந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு சிசிபி மதுரையில் போட்டிருக்கிறாங்க. ஒரு 17 பேர் மீது, முக்கியமாக இந்த இளையராஜா, அனிஷ் 13 and 14 இருப்பாங்க. இவங்க தான் நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணோம் இந்த விவரங்களை. நயினார் பாலாஜி அவர்கள் வந்து, நயினார் நாகேந்திரனோட மகனார் கூடிய நயினார் பாலாஜி அவர்கள் வந்து இளையராஜா அவர்களுடன் கூட்டுச்சதி சேர்ந்து இந்த பதிவு பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை, ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த இன்னொரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியக்கூடாது அப்படின்றது பேசிக்காக இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் அந்த கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு இடம் அப்படின்னு அரசே இன்றைக்கி சொல்லுது. இதை விற்கக்கூடாதுன்றதை உயிரிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. பவராப்பட்டாணி இளையராஜா வாங்குறாங்க. அதே இடத்த 19/7/2021 ஒரு 15-17 நாளில் வீட்டில் குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த இடத்த நான் வந்து இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியுமா கொடுக்குறாரு? அவங்க ஒய்ஃப்டே கொடுக்குறாரு. எவ்வளோக்கு? 15 லட்சம் ரூபாய்க்கு அடமானமாக வைக்கிறார். அதாவது அவர் வீட்டில் அவர் மனைவிட்டையே 15 லட்சம் ரூபாய்க்கு அடமானத்துக்கு இதை வச்சுட்டு எனக்கு 15 லட்ச ரூபா குடும்பம் நடத்தணும். இது எங்கேயாவது எப்படி இவ்வளோ மோசடியாக? இந்த மாதிரி ஏன் டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், டபுள் டாக்குமெண்ட். உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாடு முழுசும் இந்த சுற்றறிக்கை பதியாத எவ்வளவு சர்வே நம்பர்ஸ் இருக்குது அனுப்புங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அதுக்கு தானே ஐஜி இருக்கணும், லேண்ட் ஐஜி. பத்திரப்பதிவு துறையுடைய செக்ரட்டரியாக அவங்க தானே இருந்தாங்க, ஜோதி நிர்மலா சாமி தானே இருந்தாங்க. மூர்த்தி அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க இதெல்லாம் இப்போ பேசலை? இன்றைக்குமே நூற்றுக்கணக்கான சர்வே நம்பர், நூற்றுக்கணக்கான இடங்களில் இங்கேருந்து மோசடியாக நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரப்போரை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு தொடர்பான நிலத்தை வந்து முறைகேடாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? இப்போது செய்திகளை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த தமிழ்நாடு போலீஸ்லேருந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, சிசிபி மதுரையில் போட்டிருக்கிறாங்க. 154 கீழே ஒரு 17 பேர் மீது 24/6/2016 அப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட் 16 காலகட்டத்திலேருந்து இது வரைக்குமான விவரங்களாக மற்ற விஷயங்கள்லாம் அதில் தொகுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் முக்கியமாக அந்த 17 பேரில் இளையராஜாவுன்னு 13வது நபர் இருப்பார். இதில் முதல் பேர் பார்த்திங்கன்னா ராமாயி ஆயியார் அப்படின்றவங்க. இதெல்லாம் வந்து இப்போது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்ற விவரங்களா இதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இந்த இளையராஜா, அனிஷ் 13 and 14 இருப்பாங்க. இவங்க தான் நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணோம் இந்த விவரங்களை. இது இளையராஜா வந்து இது புதுசு கிடையாது. நயினார் பாலாஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் பாலாஜி அவர்களுடைய நாகேந்திரனுடைய மகன். அவருமே பிஜேபியில் தான் இருக்கிறார். இவர் வந்து நம்ம இந்த இளையராஜாவோட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இடத்த, நம்ம வளசரவாக்கம் இருக்கு இல்லையா, விருகம்பாக்கம், அந்த ஐநெக்ஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த வந்து திருநெல்வேலியில் பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. இது முறைகேடாக பத்திரப்பதிவு நடந்து இந்த விவரங்களை பெற்று நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நயினார் பாலாஜி அவர்கள் வந்து, நயினார் நாகேந்திரனோட மகனார் கூடிய நயினார் பாலாஜி அவர்கள் வந்து இளையராஜா அவர்களுடன் கூட்டுச்சதி சேர்ந்து இந்த பதிவு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இடத்த திருநெல்வேலியில் போய் பதிவு அப்படி பண்ணலாமா சார்? விதிப்படி பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு தான் நம்ம ஆக்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 28 இருக்குது. ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை, ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த இன்னொரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியக்கூடாது அப்படின்றது பேசிக்காக இருக்குது. இதில் இன்னொரு பிரிவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, 2 இடத்துக்கும் ஓனர் ஒருத்தராக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக இருக்குது. எனக்கு சென்னையிலையும் ஒரு இடம் இருக்குது, திருநெல்வேலியிலையும் ஒரு இடம் இருக்குது. அப்போ நான் 2 இதில் ஏதோ ஒரு இடத்துல பண்ண முடியும்.
ஆனால் ரெண்டுத்துக்கும் ஓனர் நானாக இருக்கணும். நீங்க ஒரே ஓனர் ஒரே ஆளாக இருந்தால் பண்ண முடியும், அதுவும் விச் இஸ் ஹையர் வேல்யூ. அந்த சார் பதிவாளர் அலுவலகம் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி தெளிவாக தான் விவரங்கள் இருக்குது. ஆனால் இங்கே செக்ஷன் 28 வயலேட் பண்ணி இப்போ 2 இடத்துல இருக்கிறத எங்கே பதிவு பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓனர் ஒருத்தராக இருக்கணும் இருக்குல்ல, இதை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு ஓனர் யாராக இருந்தானே நாங்கள் பதிவு பண்ணிடுவோம்னு சொல்லி இங்கே விருகம்பாக்கத்தில் 1.3 ஏக்கர்ஸ் லேண்டு வேனெக்ஸ் தட்ட இடத்துல என்னென்னா ஒரு 1.25 ஏக்கர் பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏக்கர் நிலத்தை இன்னமும் அது ஓப்பனில் தான் இருக்குது. அது இன்னைக்கு பல கோடி ரூபா மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அதோட வேல்யூ வேற. 1 ஏக்கர் இடம் இன்னமும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். 1 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாலே சில சிக்கல்கள் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்த வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு. நாம் இந்த பதிவை வந்து வெளியிடுறோம், இந்த மாதிரி தவறாக நடந்திருக்குங்கன்னு சொல்லி. அவங்க அதுக்கு மாற்று கருத்து நயினார் பாலாஜி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சில விளக்கங்கள்லாம் சொன்னார். கடைசியாக துறை வந்து அதை ரத்து பண்ணிச்சு. டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அதை ரத்து பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர்லாம் எதுவுமே போடல, அப்படியே நின்று போச்சு. விச் மீன்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறதான் இவ்வளவு தெளிவாக வயலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நான் போய் ஏதாவது மாற்றிட முடியுமா? எத்தனை கோடின்னு உங்களுக்கே தெரியும். குறைஞ்சபட்சம் 100 கோடி இருக்கும். அதை போய் நீங்கள் நான் போய் பத்திரப்பதிவு பண்ணால் சும்மா விட்டுருவாங்க. இப்போ அவர் பண்ணியிருக்காங்க, ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. இதெல்லாம் இப்போ 100 கோடினாலே ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இருந்தவரும் மூர்த்தி அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. அது சென்னையில் ஓப்பன் ஸ்பேஸு ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. அந்த மாதிரி இடத்த அவருக்கு தெரியாமல் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுன்னு ஒரு வேடிக்கை பார்த்துருக்குறாருன்னா பார்த்துக்கங்களேன். பாவம் எங்கேயாவது அந்த வேலைலாக்கில் போயிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வரக்கூடிய என்னமோ தெரியல போல இருக்கு அவருக்கு. இந்த மாதிரி வேற என்னென்னலாம் சார் நடந்திருக்கு? இந்த இஷ்யூவில் தான் நம்ம இளையராஜா அவரை தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஏற்கனவே ராமாபுரத்தில் இருந்ததாலாம் சொல்கிறாங்க. இவரும் அனிஷன்லாம் ஏற்கனவே கூட்டுச்சதி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா வேறு ஆவணங்கள் எடுக்கணும். அந்த ஆவணங்களில் தான் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் அந்த கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு இடம் அப்படின்னு அரசே இன்றைக்கி சொல்லுது. இன்றைக்கி கிளைம் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்னா 1930 இந்த கோயிலுக்கு பராமரிப்பு பணிகள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ராஜாராணின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை ராஜகுமார தட்சிணாமூர்த்தி துரைராஜா துரைராணி கட்டளை அப்படின்றத 6/11/1930 சார் பதிவாளர்களும் சைதாப்பேட்டையெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. இந்த ராஜகுமார் அவர் வந்து ஒரு உயில் சாசனம் எழுதுறார். என்ன இந்த கட்டளையை உருவாக்கிட்டு அந்த கட்டளைக்கு கீழே ஒரு உயில் சாசனம் எழுதுறார். புதுக்கோட்டை ராஜகுமார் டிஎம் துரைராஜ் அவர்கள் வந்து இந்த துரைராணி என்பவரால் இந்த திருக்கோயிலுக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இதை பராமரிக்கணும். எப்படி பராமரிக்கணும்னா அந்த கோயிலுக்கு தேவையான நடைமுறைகள், இப்போது அன்னதானம் வழங்குறதா இருக்கட்டும், தயிர் அன்னம்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பெரிய விஷயம். அதே போல் தீபாவளி பொங்கல் காலகட்டங்களில் அந்த 10-15 ரூபாய்க்கு உட்பட்ட அங்கவஸ்திரம் வழங்கணும். அதாவது இந்த இடத்த வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகையில் வர வருமானத்தை வச்சு அந்த கோயிலுக்கான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணும். இதை விற்கக்கூடாதுன்றதை உயிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க, தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா உயில் தான் வந்து கடைசி கட்ட ஆவணம். அதில் நீங்கள் எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது. அதில் என்ன எழுதியிருக்கோ அதில் கொஞ்சம் கூட நீங்கள் மாறியே செய்யவே முடியாது. அப்படி அதில் குறிப்பிட்டுட்டு இதுலேருந்து வந்து நீங்கள் வாடகைக்கு தான் விட முடியும். எத்தனை ஆண்டு காலம் வேணாலும் அந்த ட்ரஸ்ட்டு ஆளுங்க மாறிக்கிட்டே இருக்கலாம், வாடகைக்கு விடலாம். அந்த வாடகை எதுக்கு பயன்படணும்? கோயிலோட பராமரிப்பு பணிகளுக்கு அந்த குழுக்கள் பராமரிக்கிறது மட்டும்தான். இதை நீங்கள் லாபகரமாக எங்கேயுமே பண்ணவே முடியாதுன்றதை தெளிவாக தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் பற்றுக்கொண்ட கோயிலுக்காக அவர் எழுதி வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த வந்து ஒரு 10 பேருக்கு கொடுக்க சொன்ன மாதிரி. ஆமாம், ஏற்கனவே சொன்னது போல் 10 பேருக்கு இது வந்து வருது. இந்த 10 பேர்கிட்டேருந்து பவர் ஆஃப் அட்டானி இளையராஜா அவர்கள் வாங்குறார். இந்த 2016-17 காலகட்டங்களில் பவர் ஆஃப் அட்டானி வாங்கிட்டு அதை திரும்ப இன்னொரு கொடுமை என்னென்னா, இவர் பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அட்டானி பவர் ஆஃப் அட்டானி வாங்குறது 2/7/2021. இதே இளையராஜா 2/7/2021 வாங்குறாரு. 2016 அந்த 10 பேர் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு 2/7/21 பவர் ஆஃப் அட்டானி இளையராஜா வாங்குறாங்க. அதே இடத்த 19/7/2021 ஒரு 15-17 நாளில் வீட்டில் குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த இடத்த நான் வந்து இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியுமா கொடுக்குறாரு? அவங்க ஒய்ஃப்டே கொடுக்குறாரு. எவ்வளோக்கு? 15 லட்சம் ரூபாய்க்கு அடமானமாக வைக்கிறார். அதாவது அவர் வீட்டில் அவர் மனைவிட்டையே 15 லட்சம் ரூபாய்க்கு அடமானத்துக்கு இதை வச்சுட்டு எனக்கு 15 லட்ச ரூபா குடும்பம் நடத்தணும். இது எங்கேயாவது எப்படி இவ்வளோ மோசடியாக பண்ணுறதப்போ ஒழுங்காச்சும் பண்ணுங்க. காரணம் என்னென்னா, இந்த இடம் யாருக்கா அடமானம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஏதாவது டபுள் டாக்குமெண்ட் போட்டாங்க. சரி, இதோட பர்பஸ் என்னென்னா இந்த செக்ஷன் 28 வயலேட் பண்ணி
ஒரு இடத்த இன்னொரு இடத்த, இது எங்க தெரியுமா பதிவு பண்ணியிருக்காங்க? மொரப்பநாடு, திருநெல்வேலி, திண்டுக்கல்ல இன்னொரு இடத்துல போய் பதிவு பண்ணாங்க. இது மாதிரி ஏன் டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டபுள் டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, அதை உடனடியாக எனக்கு வந்து அடமானம் வைக்கிறீங்க, நான் இன்னொருத்தருக்கு அடமானம் வைக்கிறேன், அவர் இன்னொருத்தருக்கு வாடகைக்கு கொடுக்குறாரு. இப்போ இப்படி இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? கோர்ட்டை சுத்தல்ல விட்டுரும். ஆமாம், யாராவது வந்தாங்கன்னா கேட்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவான்? அதுக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்கு, அதுக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? டாக்குமெண்ட் காமிச்சுக்கிட்டே இருந்தா இது உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா, அதுல காம்ப்ளிகேட் பண்ணலாம். ஸ்டாம்ப் டியூட்டியோட ஸ்டாம்ப் பேப்பரோட தான் இருக்கும். அப்போ அந்த ஆவணத்தை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய சட்ட சிக்கல்களை உண்டாக்கிட்டா என்ன பண்ண முடியும்? சரி சார், இப்போ என்ன சார் முடிவுக்கு வரீங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? லேண்டோட வேல்யூவை நீங்கள் பல மடங்கு உயர்த்தியும் கொடுக்க முடியும், அதை மோசடியாக கைமாற்றி விட்டுட்டு காசு வாங்கிட்டு நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அவங்க திட்டமிட்டு வேலை செய்கிறாங்கன்றது அந்த ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த பழனி கோயில் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமே இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இஷ்யூ வருதுன்னா, அப்போ போனாச்சுல இது மாதிரி எவ்வளோ நடந்திருக்குன்னே எனக்கு புரியல சார். பாவம் மூர்த்தி அவர்கள் தெரியாது. நம்ம ஏற்கனவே வேற ஒரு நிகழ்ச்சியில பேசணும்ல, செந்தில் பாலாஜிக்கு எதுவுமே தெரியாது, விசாகனுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இப்போ மூர்த்திக்கும் தெரியாது. அப்ப செக்ரட்டரியா இருந்தவங்க ஜோதி நிர்மலா சாமி, அவங்களுக்குமே அவங்களையும் போய் பார்த்தோம், அவங்களுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த நயினார் பாலாஜி அந்த வழக்குகளை கூட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பத்திரம்னு வந்துச்சு, நாங்கள் 15 தான் ஆகணும், செக்ரட்டரியேட் எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு. இப்போ அவங்க தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு 200 டாக்குமெண்ட்டை போட்டு, இல்லை அந்த மதிப்புக்குள்ள மாதிரி லட்சங்களில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் எனக்கு தேர்தல் ஆணையத்தை எழுதி கொடுத்துட முடியுமா? நான் இதெல்லாம் அவங்க வீட்டு சொத்தா என்ன? அப்போது இதில் அந்த எஃப்ஐஆர்லேயே குறிப்பிட்டிருக்குதுன்னா 22A, இன்னொரு பிரிவு இருக்குது, செக்ஷன் 22Aன்னு ஒரு பிரிவு குறிப்பிட்றாங்க. அந்த குறிப்பில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போது ஒரு பத்திரப்பதிவுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஒரு சாமானியர் உங்கள் இடத்த வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இடத்த சென்னையில் வந்து பதிவு பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா மதுரை சார் பதிவாளர் அலுவலருக்கு கடிதம் அனுப்பணும். இது போல் இந்த இடம் வருது, செக்ஷன் 22 பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு கேட்கணும். செக்ஷன் 22ல் என்ன சொல்லுதுன்னா, அரசு சார்ந்த இடங்கள், என்டோமெண்ட் போர்டுகள், அரசு 0 பண்ண வேல்யூ, அரசு இது விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட இடங்கள், இது எதையுமே பதிவு செய்யக்கூடாதுன்னு கைட்லைன் இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்போ இது 22A பொருந்தாது, 22 பிரிவின் கீழே இது பொருந்தாதுன்னு அவர் என்ஓசி கொடுத்தாதான் நான் பதிவே பண்ண முடியும். இல்லைங்க, இது வந்து ஏற்கனவே உயில்லாம் இருக்குது, அவர் என்ன சொல்லியிருக்கலாம், உயில்லாம் இருக்குங்க, இந்த மாதிரி 10 பேர் கொடுத்ததே பெரிய தப்பு, இது வேற தப்பு நடந்திருக்கு, நான் பண்ண முடியாதுன்னு திருநெல்வேலியிலேருந்து அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அதான் அவர் பண்ணியிருக்கணும். அந்த சார் பதிவாளர் என்ன பண்ணியிருப்பாரு, ஃபோன் பண்ணி என்ன பேசினார்னு அவர் இப்போ ஃபர்தர் விசாரணையில் தான் தெரியும். சார் நீங்கள் 22 கேட்டிங்களா இல்லையா? இதில் கொடுமை என்னன்னா, அந்த பதிவு நடக்கிறதுக்கு முன்பு முதல் மாதம் ஐஜி லேண்ட் ரெவென்யூ ஒரு ஜீவோ அனுப்புவார், சர்க்குலர் அனுப்புவார். ஏற்கனவே இதே முறைகேடு சம்மந்தமாக நம்ம அனுப்பின கடிதத்தின் அடிப்படையில் வேறு புகார்கள்லாம் வருது, இதன் அடிப்படையில் ஒரு கைட்லைன் கொடுப்பார். ஒரு இடத்தை, ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தை இன்னொரு சார் பதிவாளருக்குள்ள எக்காரணம் கொண்டும் பண்ணாதீங்க, இது மோசடியாக அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்துச்சுன்னா அவங்க இருந்தால் பண்ணுங்க, வேற வழியேலம் பண்ணுறதா இருந்தால் இந்த விதிகளை பாருங்க, ஒரே ஓனரா, ஹை வேல்யூ இருக்கக்கூடிய இடமா, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு. நாம் என்ன நினைப்போம்ப்பா, சூப்பரான ஆள் சர்க்குலர்லாம் கொடுக்குறேன், இந்த சர்க்குலர்ஸ் நாட் அ நியூ ஒன். 2017 இருக்குது, 2012 இருக்குன்றாங்க, 2021 இருக்குது. நினைவூட்டுற சுற்றறிக்கைகள் ஒவ்வொரு துறையிலையும் அனுப்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே டாக்டர் இஷ்யூ பேசியிருப்போம், அதில் 1998 சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 2001, 2006, 2011, 2012, 19 காலகட்டங்களில் சுற்றறிக்கை வந்து அந்த டாக்டர் இஷ்யூவில் சொல்லியிருக்கோம். அப்போ துறை ரீதியாக மேலே உள்ளவங்க செக்ரட்டரி, நான் வேலை செஞ்சுட்டேன். இப்போ நமக்கு என்ன சந்தேகம், ஐடி லேண்ட் ரிஜிஸ்டராக இருந்தவர், சார் பதிவாளர், மாவட்ட பதிவாளர், இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இந்த தவறு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று நடக்கலாங்க, ஒன்று எப்பயாவது ஒன்று நடக்கலாம், தெரியாமல் நடக்க நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அதை நம்பலாம், நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம், நாங்கள் நம்பலான்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் ரிப்பீட்டடாக நடக்குது, நீங்கள் சுற்றறிக்கை அனுப்புகிற அளவுக்கு நடக்குதுன்னா அப்போ நிறைய நடந்திருக்கு தானே. அப்போ நீங்கள் கவனிச்சிருக்கணும்ல, நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கணும்ல. உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு முழுசும் இந்த சுற்றறிக்கை பதியாத எவ்வளவு சர்வே நம்பர்ஸ் இருக்குது அனுப்புங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அதுக்கு தானே ஐஜி இருக்கிறீங்க, லேண்ட் ஐஜி, பத்திரப்பதிவு துறையுடைய செக்ரட்டரியாக அவங்க தானே இருந்தாங்க, ஜோதி நிர்மலா சாமி தானே இருந்தாங்க. மூர்த்தி அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க இதெல்லாம் இப்போ பேசலை? ஹேண்ட் இன் லவ், ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்து தான் இது வந்து நடந்திருக்குன்றத விசாரணையில் வேணால் தெரிய வரும். இன்றைக்குமே நூற்றுக்கணக்கான சர்வே நம்பர், நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இங்கேருந்து மோசடியாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சிஎல் லேண்ட் எடுத்துக்கங்க, உங்களுக்கு பிஎல் சக்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றமே இன்னைக்கு ஆர்டர் போட்டு நாங்கள் வித்துக்குறோன்னு சொல்கிறோம், அதையே பதிவு பண்ணவங்க தான்.
டிஎம்கே காலகட்டத்தில் அதையே பதிவு பண்ணி அதையுமே நம்ம வெளியிட்டோம். நீங்கள் அதை 0 பண்ணுங்கன்னு. இன்னி வரைக்கும் நிறைய இடங்கள் 0 பண்ணதா தெரியலை. நம்ம அந்த விவரங்களை தொகுத்துக்கிடுவோம். அப்போ பத்திரப்பதிவு பொறுத்த வரைக்கும் நிறைய ரெவென்யூ கொளிக்கிற இடம், ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ரெவென்யூ. எண்ட் ஆஃப் த டே அரசு கோவிட் காலகட்டத்தில் பார்த்துருவீங்க, ஆனால் பத்திரப்பதிவு நிறுத்தலை. அது ஓடிட்டு தான் இருந்துச்சு. கோவிட் காலகட்டத்தில் பதிவு அது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ நமக்கு கிளியராக தெரியுதுல, அத்தியாவசியத்துக்கு போய் விற்க போகிறோம் வேறங்க. ஆனால் இந்த டபுள் டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த கைட்லைன் மதிப்பை மாற்றணும், இல்லை இந்த மாதிரி அரசு புறம்போக்கு இடங்கள் ஆட்டையை போடணும், இப்படின்ற எண்ணம் கொண்ட ஆட்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் கோவில் பெயரில் பொதுமக்களுடைய ரோடை ஆட்டையை போட்டு வச்சுருக்குறாங்க. இது வேற. இப்போ அது வழக்கு போய் கோர்ட்டில் ஆர்டரும் போட்டு சென்னை கலெக்டருக்கே வந்துருச்சு. ஒரு 20 அடி 30 அடி ரோடு, அந்த ரோட்டில் ஒரு கோயில் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டு பேரில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நீங்கள் ராமாபுரத்தில் போனால் பார்க்கலாம். கோயில் பேரில் என்கரேஜ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி சார்ந்த ஆட்களுமே அந்த ட்ரஸ்ட்டில் டிஎம்கேவும் இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க. அது பொதுமக்களுடைய இடத்த ஆட்டைய போகிறாங்க, ரோடு ஆட்டைய போகிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழியே கிடையாது. ரொம்ப ஒரு கார் ஏறி இறங்கி ரோடே போடலை. அந்த அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தூரம் போடப்பட்டிருக்கும், பாதி தூரம் ரோடு நல்ல ரோடு இருக்கும், அதுக்கு பிறகு இருக்காது. கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, ஆனால் எக்ஸிக்யூட்டே பண்ணல டிஎம்கே கவர்மெண்ட். சார் இது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி பயங்கரமான வயலேஷன், இல்லை டிஎம்கே கவர்மெண்ட்டில் அதிகமாக வயலேஷன் நடந்துச்சா சார்? அப்போ இருந்ததோடைய மதிப்பு இப்போ அதிகம். அப்போ இருந்த லேண்டோட வேல்யூ 50 கோடின்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே பீரியடில் அது 100 கோடியாக மாறி இருக்கு. உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். முறைகேடுகள் நமக்கே இவ்வளோ எடுத்துக்காட்டுகள் தெரியுதில்ல, இன்னும் நிறைய சொல்ல முடியும். ஒவ்வொரு எடுத்துக்காட்டுலையும் ஏற்கனவே நீங்கள் அந்த பத்திரப்பதிவு துறை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணையில் ஒரு போர்ஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பதிவுகள் எப்படி முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்குறீங்கன்னா ஈரோடில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, எலவமலை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அங்கே லேண்டை வாங்குறாங்க. அது ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதுக்கு லேண்டை வாங்கும்போதும் கைட்லைன் மதிப்போட கூடுதலாக பதிவு பண்ணுங்கள். அதுக்கே பதிவு பண்ணும்போதே நீங்கள் கேட்டிருக்கணும். லேண்ட் டெவலப்பர்ஸ்க்கு அரசோட பணத்தை கொண்டு போயிருக்காங்க, அதன் மீது எஃப்ஐஆர் வாங்கியிருக்கும். ஏடி பாஸ்கர்னு சொல்லி கோஆப்ரேட்டிவோட அப்போது வீட்டு வசதி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய செக்ரட்டரியாக இருந்தவர், ஒரு பெரிய லெவலான ஃபண்டை உள்ளார கொண்டு வர்றாங்க. அந்த பதிவுலையுமே மோசடியாக கைட்லைன் மதிப்பெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணாமல் பதிவு பண்ணீங்க. நிறைய சிக்கல்கள் இருக்குது. பத்திரப்பதிவுனாலே இந்த ரெவென்யூ லேண்டு வருவாய்த்துறை அப்படின்னாலே வருவாய் வர்ற துறை. அரசுக்கு வர வேண்டிய வருவாய் யாருக்கு வருவாயாக வந்திருக்குன்றதா அது கவனிக்கக்கூடிய இடத்துல பாதிக்கப்படுறது நீங்களும் நான். ஆமாம், மக்கள் அல்டிமேட்டாக மக்கள் தான். நம்ம நிறைய பேர் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை கொண்டு போய் அதில் போட்டிருப்பாங்க, எஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போய் வீடு கட்டலான்னு போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கட்டவே கூடாதுங்க, இந்த இடம் இன்னொருத்தருக்கு சொந்தமானதுங்க. ஆள் உள்ளவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த இடத்த ஆக்கிரமித்து சோத்தை கட்டி எழுப்பிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நிலத்தை இழந்தவர்கள் நிறைய பேர். இன்னொரு பக்கம் பாருங்கள், அது என்னைக்காவது விற்றுட்டு தன்னுடைய பொண்ணு பையனை படிக்கவோ கல்யாணத்துக்கோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவங்க நிலத்தை பிடிங்கிட்டுலாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், கிராபிங் அது மாதிரி நடந்திருக்கிறதுலாம் பார்க்கும். அப்போ நீங்கள் ஏன் அதன் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கல? ஏடிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லைன்னு தானே டிஎம்கே ஓட்டு போட்டோம். டிஎம்கே இந்த மாதிரி லேண்டு பறிச்ச நிலத்தை தவறாக அபகரித்த ஆட்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இது ஏன் நடந்திருக்க போகுது? டிஎம்கே ஆளுங்க மேலே தான் லேண்ட் கிராபிங் கேஸே அதிகமாக நிறைய இருக்கிறதால மீடியாவில் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த கேஸ் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆகுன்றதை பொறுத்து இதுக்கு பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி.